அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்று 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 2013ஆம் ஆண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜிபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவை மீளப் பெற்றுக் கொள்வது தொடர்பில் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள அழுத்தங்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட சிக்கலே காரணம். நிபுணர்கள் கருத்து. நாட்டின் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, அதற்காக ஒதுக்கப்படும் நிதியை அதிகரிப்பதால் பயனில்லை. பிரதிநிதி அமைச்சர் தெரிவிப்பு. இந்தியாவின் உத்தரகாண்டில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் 5000க்கும் அதிகமானோர் காணாமற் போயுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். கச்சத்தீவை மீளப் பெற்றுக் கொள்வது தொடர்பில் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள அழுத்தங்களுக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட சிக்கலை காரணம் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை அரசியலில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியமான ஒன்றென ஸ்ரீ ஜாவதன பல்கலைக்கழகத்தின் அரசியல் கற்கைகள் தொடர்பான சிரேஷ்ட விரிவுரையாளர் டெரன்ஸ் புரசிங்க குறிப்பிடுகின்றார். இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அரசியல் ரீதியில் தமிழகம் முக்கியம் வாய்ந்ததாக அமைந்துள்ளதுடன் இலங்கைக்கு இந்தியா முக்கியம் வாய்ந்ததென அவர் தெரிவித்தார். இந்தியாவுடன் சிறந்த உறவுகளை பேணும் பட்சத்தில் மாத்திரமே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். கடந்த காலங்களில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சிறந்த உறவு காணப்படாமையினாலேயே கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதாக ஸ்ரீ ஜாவதன பல்கலைக்கழகத்தின் அரசியல் கற்கைகள் தொடர்பான சிரேஷ்ட விரிவுரையாளர் டெரன்ஸ் புரசிங்க கூறினார். கச்சத்தீவை இந்தியா மீளப் பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி தாக்கல் செய்த மனு தொடர்பில் விடயங்களை ஆராய்வதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு நேற்று அறிவித்தல் விடுத்தது. 1974ஆம் ஆண்டு இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சத்தீவை இந்தியா மீளப் பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஆராய்வதே உயர்நீதிமன்றத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது. நாட்டின் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, அதற்காக ஒதுக்கப்படும் நிதியை அதிகரிப்பது எவ்வித பயனும் அளிக்காது என பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதிநிதி அமைச்சர் இந்த கருத்தை கூறினார். Now it has become the fashion everywhere to say, well, you must allocate so much of your budget for education, so much for health, so much. வரவு செலவு திட்டத்தில் இம்முறையும் கல்விக்கு, சுகாதாரத்துக்கு, இளம் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு குறிப்பிட்ட தொகை ஒதுக்க வேண்டும் என்பது தற்போது நாகரிகமாக மாறியுள்ளது. கல்வித்துறை நம்மால் மாற்ற முடியாவிடின் நிதியை 6% அதிகரிப்பதில் பயனில்லை, அதனை குறைக்கவே வேண்டும். காரணம், இந்த பணம் வீண் விரயமாக்கப்படுகின்றது. இந்த உலகில் நாம் செலவு மற்றும் அதன் பயன் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். செலவு தொடர்பில் அவதானிப்பதை விடுத்து அதனை நாம் எவ்வாறு செலவு செய்கின்றோம் என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். How is this money being used? That the how must come before how much. நாட்டில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களில் தட்டுப்பாடு நிலவிய சிசேரியன் சத்திர சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் புபிவேகேன் மருந்து வகையை இறக்குமதி செய்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. அவசர தேவைக்கான ஒரு தொகை மருந்து இந்தியாவிலிருந்து விமானம் மூலமாக நேற்று கொண்டு வரப்பட்டதாக அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கமால் ஜாசிங்க கூறுகின்றார். அதன் பிரகாரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த மருந்து இன்று முதல் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. இந்த மருந்து வகையின் மற்றொரு தொகை அடுத்த வாரம் அளவில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளதாக மருந்து விநியோக பிரிவு சுட்டிக்காட்டுகின்றது. புபிவேகேன் என்ற மருந்து வகை சிசேரியன் சத்திர சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நுகர்வோர் சட்டங்களை மீறியவர்களிடமிருந்து 45 மில்லியன் ரூபாய் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்த காலப்பகுதியில் 23,000க்கும் அதிகமான சுற்றுவழிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ரோமி மார்ஷுக் கூறுகின்றார். காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை, விலை பட்டியலை காட்சிப்படுத்தாமை, அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற நுகர்வோர் சட்டத்திற்கு முரணாக செயற்பட்டவர்களுக்கு எதிராகவே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. விசேடமாக காலாவதி திகதியை மாற்றுவதற்கு பல வர்த்தகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாடளாவிய ரீதியிலான சுற்றுவளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகார சபையின் தலைவர் ரோமி மார்ஷுக் மேலும் தெரிவித்தார்.
இம்முறை ஹஜ் யாத்திரை செல்லும் பக்தர்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு உள்ளாவதனை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இதற்கான மருந்து பொருட்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வருடாந்த ஹஜ் யாத்திரைக்கான ஒழுங்குகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபௌசி குறிப்பிட்டார். தொற்று நோய் தாக்கத்தை குறைப்பதற்கு யாத்ரீகர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். விசேடமாக பல நாடுகளிலும் தற்போது பரவியுள்ள நோவல் கொரோனா என்ற வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் அண்மையில் சவுதி அரேபியாவிற்கு செல்லும் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்களுக்காக விசேட ஆலோசனை செயற்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ஹபரண பகுதியில் யானையொன்று பஸ்ஸுடன் மோதியதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். புலனறுவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் கூறினர். நேற்றிரவு 8 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. யானை மீது மோதிய பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் ஹபரண மற்றும் தமுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். டெங்கு தடுப்பு வழிமுறை தொடர்பான தகவல் அடுத்து. டெங்கு பரவும் இடங்கள் தொடர்பில் நீங்கள் அவதானமாக உள்ளீர்களா? உங்களது வீட்டின் சூழலை அவதானிக்கும் போது இந்த ஆலோசனை சிறந்ததாக அமையும். இது ஒரு பாரிய செயற்திட்டமாகும். நாம் தனித்தனியாக செயற்பட்டாலேயே டெங்கு பரவும் இடங்களை இல்லாது செய்ய முடியும். நீர் நிரம்பும் இடங்களிலேயே நுழம்புகள் பெருகும். அந்த நீர் நிரம்பும் இடங்களை யாராவது ஒருவர் அகற்றுவாராயின் நுழம்பு பெருகுவதை இலகுவாக தடுக்க முடியும். இதனை தான் நாம் பொதுமக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். කුමන හෝ තැනක වතුර පිරෙන පොඩි කාණුවක තැනක් වෙන්න පුළුවන්. මේ තැන් ඉවත් කරගන්න පුළුවන් නම් යම් කිසි කෙනෙකුට මං හිතන්නේ මදුරුව ඇති වෙන එක නවත්ත ගන්න පුළුවන්. මෙන්න මේක තමයි බලාපොරොත්තු වෙන්නේ අපේ මහ ජනතාවගෙන්. அடுத்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் தகவல். செவன் சன் என்ற ஆங்கில திரைப்படத்தின் காட்சிகள் தொடர்பான காட்சிகளை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டோடாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அடுத்ததாக நியூஸ் ஃபர்ஸ்டின் இறுதி அம்சமாக இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தயாராக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உங்களை அழைத்துச் செல்ல போகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டம் என்று சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் பாசிக்குடா கடற்கரை. மிகவும் அழகிய ரம்யமான ஒரு பகுதியாக அது அமைந்திருக்கிறது. சிலர் அந்த இடத்துக்கு சென்று ரசித்திருக்கலாம், சிலர் செல்லாமல் இருக்கலாம். செல்லாதவர்கள் சென்று நீங்கள் அந்த இடத்தை நேரடியாக கண்டுகளிக்கலாம். இன்றைய டிஸ்கவர் ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாசிக்குடா கடற்கரை.
அந்த டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தகவல்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகள் 10:25 இடம்பெறும். அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.